வீரமா முனிவர் இவருடைய காலம் 1280 1747 வரைக்கும். இத்தாலி நாட்டில் பிறந்த இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. தன்னோட 30வது வயதுல சமய திருப்பணி ஆற்றுறதுக்காக தமிழகம் வராரு. இவருக்கு ஆல்ரெடி தெரிந்த மொழிகள் ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம். இவர் தமிழின் பால் ஈர்க்கப்பட்டதனால தைரியநாதர் அப்படின்ற அவரோட பெயரை வீரமா முனிவர்னு மாத்திக்கிறாரு. இவர் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, வடமொழியும் கத்துக்கிறாரு. இவரோட படைப்புகள்னு பார்த்தோம்னா சதுரகராதி, அதாவது தமிழ்ல வந்த முதல் அகர முதலியே இது தான். தேம்பாவணி இது ஒரு கிறிஸ்துவ காப்பியம். தென்னூல் விளக்கம் இது ஒரு இலக்கண நூல். களம்பகம் அம்பானி இது இரண்டுமே சிற்றிலக்கியம். பரமார்த்த குறுக்கதை இது ஒரு சிறுகதை. அது மட்டும் இல்லாம இவரை ராபி சேதுப்பிள்ளை, அதாவது சொல்லின் செல்வர் என்ன சொல்றாருன்னா, தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தென்னூல் பொன்னூலாக விளங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.